தமிழ்நாட்டின் சிறந்த கடலோர மாவட்டங்களில் ஒன்றான முக்கிய சுற்றுலா ஸ்தலமாக தென்னகத்தின் வாரணாசி என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரம் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விருது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது ஏபிஜே விஐபி குளோபல் 2025 விருது மற்றும் கலாச்சார திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் இவ்விழாவை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் அரசியலில் வாழ்நாள் சாதனையாளராக களமாடிக்கொண்டிருப்பவரும் முன்னாள் சேர்மன், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், வக்பு வாரிய தலைவர் இப்படி பல பதவிகளை அரங்கேற்றி வருபவருமான அன்புக்குரிய சகோதரர் திரு ஏ அன்வர்ராஜா அவர்களையும், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே நவாஸ்கனி எம்பி அவர்களையும், மக்கள் நலன் ஒன்றே என்னுடைய குறிக்கோள் என்று சிறப்பாக செயல்பட்டு வரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு காதர் பாசா முத்துராமலிங்கம் அவர்களையும், சிவகாசி கோல்டன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்களையும், நமது அன்பு சகோதரர் தூத்துக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு சோசு தமிழினியன் அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் ராமநாதபுரம் பரமக்குடியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு பி பீட்டர் ஜான் அவர்களையும், ராமநாதபுரம் வேல் மருத்துவமனை குழந்தைகள் நலன் மற்றும் அரசியல் அரசு மருத்துவக் கல்லூரி துணை பேராசிரியர், தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் அசோசியேஷன் தலைவருமான திரு டாக்டர் ஆர் மலையரசு அவர்களையும் மற்றும் அவருடைய மருத்துவமனையில் வரை வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவரையும், ராமநாதபுரம் டேட் ஃபவுண்டேஷன் நிர்வாக அரங்காவலர் திரு தரணி ஆர் முருகேசன் அவர்களையும், ராமநாதபுரம் சிறந்தல் ட்ரஸ்ட் நிர்வாக அரங்காவலரும் சமூக ஆர்வலருமான திரு பிரவீன் குமார் கிருஷ்ணன் அவர்களையும், ராமநாதபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு கா முகமது யாசின் அவர்களையும், ராமநாதபுரம் பரமக்குடி சமூக ஆர்வலர் திரு ஆர் பிரபாகர் அவர்களையும், ராமநாதபுரம் பிவிஎம் அறக்கட்டளை மருத்துவ சேவை அணி மாவட்ட கௌரவ தலைவர் திரு ஏ யாசர் அராபத் அவர்களையும், ராமநாதபுரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு டி சந்திரசேகர் அவர்களையும், ராமநாதபுரம் பரமக்குடியை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு எம் குமாரவேலு அவர்களையும், ராமநாதபுரம் ட்ரிபிள்ஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனரும் சிஓமான திரு ஹாஜாமீர் ஜெயினுதீன் அவர்களையும், ராமநாதபுரம் பரமக்குடி சமூக ஆர்வலர் திரு ஏ முகமது ஹக்கீம் அவர்களையும், ராமநாதபுரம் பரமக்குடி எஸ்ஆர் டிஜிட்டல் நிறுவனர் திரு ஆர் சுரேஷ் பாண்டி அவர்களையும் மற்றும் டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் நலசங்க செயலாளர் திரு ஆனந்தி அவர்களையும், கலாச்சார நிகழ்ச்சிகளை சிறப்பாக அரங்கேற்று இங்கே அவருடைய அரங்கேற்றத்தை செய்ய வந்திருக்கும் திரை செயல்பாடல்களை சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கும் திரு எம் வசந்தகுமார் அவர்களையும், ராமநாதபுரம் மாவட்ட ஆடல் கலைமணி நாட்டிய விசாரதா திரு எஸ் பாலாஜி மற்றும் கலை வளர்மணி திருமயம் கார் ராஜேஷ் அவருடைய ஒருங்கிணைப்பில் பரதநாட்டியத்தை சிறப்பாக அரங்கேற்ற வந்திருக்கும் நடன சபாபதி நாட்டியப்பள்ளி மாணவி செல்வி தன்சிகா ஸ்ரீ
மற்றும் சிவசக்தி கலைக்கூட மாணவி செல்வி ஜே ரியா ஐஸ்வர்யா அவர்களையும் மற்றும் மாவட்ட ஜவஹர் சிறுவர் மன்ற மாணவிகள் மித்ரா, வர்ணிகா, பவிஷா ஸ்ரீ, பிரகன்யா, பொம்மத்தா அவர்களையும் மற்றும் ஏபிஜே டைனாமிக் ஃபவுண்டேஷனின் தன்னார்வலர்களான திரு கருப்பசாமி, திருமிகு சாய்ரா பானு, திருமிகு திருமணி செல்வி, திரு காளிராஜன் அவர்களையும் மற்றும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த விருதுகளை பெற வந்திருக்கும் விருதாளர்கள் அனைவரையும், அனைத்து துறை சார்ந்த நண்பர்களையும், நலத்திட்டங்களை வழங்கிய நல்ல உள்ளங்களையும் மற்றும் நலத்திட்டங்களை பெற வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் நமது நிர்வாக குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்பு நண்பர்களே, ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு நிறைய சிறப்பு இருக்கு. ஒரு நீண்ட கடற்கரை இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு ஆன்மீக சுற்றுலா ஸ்தலம், ராமேஸ்வரம், பாம்பான் பாலம், தனுஷ்கோடி, இப்படி பல வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாவட்டத்தில் எங்கள் விருது விழாவை நடத்துறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஃபர்ஸ்ட் எங்களை பற்றி நாங்கள் ஒரு சுய அறிமுகம் பண்ணிக்கிறோம். நாங்கள் சிவகாசியில் ஏபிஜே டைனாமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 25 வருஷமா எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணா குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படணுன்றதுதான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எங்கள் ஊர் சிவகாசியில் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி ஏபிஜே உணவு வங்கி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு சேரிட்டி சென்டர் பப்ளிக்ல வச்சிருக்கோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என்ன எல்லாம் உங்கள் வீட்டில் எங்களுக்கு தேவை இல்லையோ, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற நோட்டு, பேனா, புத்தகம், பென்சிலு, இல்லை உங்கள் வீட்டில் எந்த ஜாமான் வேணாம்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்தால் நம்ம சென்டருக்கு நீங்கள் அடிக்க வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர யார் வேணாலுமே அதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். மெயினாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சாப்பாடு, உணவு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதமாகுது, அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிடலாம். இது தவிர கல்யாண மண்டபம், திருவிழா, ஹோட்டலு, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதமாகுதோ அதை நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை 24x7 ஒவ்வொரு நாளுமே விடாமல் நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்கள் வாலண்டியர்ஸ் மூலமாக. இந்த 11 வருஷ காலத்தில் நாங்கள் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு நாங்கள் இந்த உணவு கொண்டு போய் சேர்த்துருப்போம். இது நாங்கள் சமைச்சு கொடுத்ததோ இல்லை கையிலேருந்து கொடுத்ததோ இல்லை, மக்களாகிய உங்களிடந்து வாங்கி உங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்கோம். இந்த சேவையை நிறைய தன்னார்வ அமைப்புகள் நாங்கள் எடுத்து பண்ண ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாகவே நிறைய தன்னார்வ அமைப்புகள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாப்பாடு குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படுது. இதை நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய அரசாங்கங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. ஏன் இவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றாங்க? அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் போடுது வறுமை ஒழிக்கிறதுக்கு. ஏன் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியல? ஏன்னா மக்கள் நினைச்சா மட்டும்தான் மக்களோட வறுமையை ஒழிக்க முடியும். எங்களோட பல வருஷ சேவை அனுபவத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை அவனே பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம். ஒரு மனுஷனுக்கு மீனை பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான். இதைத்தான் நாங்க பண்ண போறோம். இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, எங்க அமைப்பு சார்பா 1 ஏக்கர் நிலம் தானமா வாங்கி அதுல அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறோம். இதுல நாங்க என்ன பண்ண போறோம்னா, பசின்னு சொல்லிட்டு உலகத்தோட எந்த மூலையில இருந்து இங்க வந்தாலுமே இல்லைன்னு சொல்லாம ஒரு 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்ன சத்திராவை நாங்க இங்க உருவாக்க போறோம். 2வது என்ன அப்படின்னா, இங்க வர மக்களை சாப்பாடை கொடுத்து சோம்பேறி ஆக்காம இங்க வர்ற படிச்ச மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன இன்னர் டேலண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சியா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அது மூலமா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஒரு அவனே சம்பாதிக்கக்கூடிய மனுஷனா தற்சார்பு பொருளாதார முன்னேற்றம் பெற்ற மக்களா மாத்துறது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். இதை நாங்க எங்க ஊர்ல சிவகாசியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஏன் இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு ஊர்லயுமே கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்க இதை செயல்பட்டு வரோம். அன்பு நண்பர்களே, இதை
இந்த எல்லா ஊர்லயும் நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அமைப்பு சார்பாக ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஏபிஜே தேச சேவை பூமிதான இயக்கம். அப்படின்னா இந்த முக்கியமான திட்டத்துக்கு நிலம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற யார் வேணாலும் குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்து உதவலாம். இங்க வந்திருக்கிற நண்பர்கள், விருதாளர்கள், இதை காணொலியில் பார்த்துட்டு இருக்க மக்கள் யார் வேணாலும் எங்களுடைய இந்த திட்டத்திற்கு குறைந்தபட்சம் 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்து உதவலாம். எங்களை நீங்க உதவணும்னு நினைக்கிறவங்க எங்க நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ரைட். அப்புறம் எல்லா ஊர்லயும் தொடரலாம். ஆனா ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஏராளமான பொருள் உதவியும் ஏராளமான நிதி உதவியும் தேவைப்படுது. நாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம அமைப்பு சார்பா கடந்த 5 வருஷ காலமா ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை உலகம் ஃபுல்லா நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 17 மாநிலங்கள்ல நாங்க இந்த விருது விழாக்களை நடத்தியிருக்கோம். இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, இப்படி வெளிநாடு வரை நடத்தியிருக்கோம். போன வருஷம் ஆரம்பத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்திட்டு வரோம். இதுவரையும் 13 மாவட்டங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். நம்மள 14வது மாவட்டமா ராமநாதபுரத்துல வெற்றிகரமா இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அன்பு நண்பர்களே, இதுல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா துறை சார்ந்தும் ஒரு சாதனையாளர்களையும் சேவையாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா ஏபிஜே விஐபி குளோபல் விருதுகளை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் உங்களை மாதிரி விருந்தினர்கள் மூலமாகவும் எங்க நோக்கங்களை மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த விருது திருவிழாக்களை நாங்கள் நடத்திட்டு வரோம். எங்களுடைய அடுத்த விருது திருவிழா மார்ச் 29ஆம் தேதி கேரள மாநிலம் கண்ணூரில் நடத்த போறோம். இங்க வந்திருக்க யார் வேணாலும் அந்த விருது விழாவுக்கு உங்களை பரிந்துரை செய்யலாம். அதாவது திறமையாளர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சாதனையாளர்கள் யார் வேணாலும் பரிந்துரை செய்யலாம். இங்க இருக்கிற யார் வேணாலுமே வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம விருது விழாவுக்கு எங்க நடந்தாலும் வரலாம். அடுத்த விருது விழா நம்ம கேரளா மாநிலம் கண்ணூர்ல மார்ச் 29ஆம் தேதி. ஓகேங்களா? அடுத்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்றேன். அதை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நிறைய மக்களுக்கு நேரத்தோட மதிப்பு, நேரம் நம்ம நிறைய நேரத்தை வெட்டி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதோட மதிப்பு நமக்கு தெரியறதே இல்லை. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, டைம் இஸ் கோல்டு, காலம் பொன் போன்றது, டைம் இஸ் பிரிசியஸ், இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம அதோட மதிப்பை உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வி, கடவுள் உங்க முன்னாடி நீ என்ன வர கேட்கறே கொடுக்குற, பணம் வேணுமா, பொருள் வேணுமா, காரு வேணுமா, பங்களா வேணுமா, பதவி வேணுமா, என்னனாலும் கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கொடுத்த அடுத்த நாள் நீங்க யாரும் பூமியில இருக்க மாட்டீங்க, அதாவது செத்து போயிருவீங்க, உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப எத்தனை பேர் இந்த வரத்தை சரின்னு சொல்லிட்டு வாங்குவோம்? 100க்கு 100% வேணான்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் விட நம்மளோட உயிர், நம்மளோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது என்ன? நம்ம அடுத்து இந்த பூமியில் இருக்க போற நேரம், நிமிடங்கள், மணித்துளிகள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க எல்லாருமே மாசம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படத்துக்கு போறோம். இதே மாசம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி அதை ஒரு சேமிப்பா எடுத்து வைக்கிறோம். அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு சேவிங்ஸ்லயோ போட்டு வைக்கிறோம். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அதை ஒண்ணு செலவு, ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. சம்பளம் வாங்கி கையில வாங்கின உடனே போற வரவெல்லாம் கூப்பிட்டு, இந்த நீ ஒரு 500 ரூபா வச்சுக்கோ, இந்த ஒரு 200 ரூபா வச்சுக்கோ, நீ ஒரு 1000 ரூபா வச்சுக்கோ, கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த பணத்தோட மதிப்பு நமக்கு தெரியும். ஆனா நம்ம நேரத்தை அப்படி பண்றோமா? ஒரு போன் எடுத்தோடனே, இந்த யூடியூப் நீ ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோ, இந்த ஷார்ட்ஸ் நீ ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோ, இந்த பேஸ்புக்ல வெட்டியா பேசுறோமா நீ ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோ, அப்படி கொடுக்குறோம். ஏன்னா நேரத்தோட மதிப்பு நமக்கு தெரியறதில்லை. இங்க டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு டாக்டர் ஒரு கன்சல்ட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட பேசுறோமா, அதுக்கு அவங்க ஃபீஸால நம்மளோட அந்த பணத்தை கொடுக்குறோம்.
ஏன்னா அவங்களோட டைம் வந்து வேல்யூவானதாக இருக்குது. அந்த 10 நிமிஷம் 11 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படின்றது வேல்யூவான மதிப்பு. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஒரு வேல்யூவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, நிறைய பேஷன்ஸை பார்த்து நல்லா அவுட்புட் கொடுத்துருப்பாங்க, இதுக்காக நிறைய மெனக்கெட்டுருப்பாங்க. ஸோ அவங்களோட டைமை அவங்க வேல்யூ மிக்க தான் மாற்றிருக்காங்க. இதைத்தான் நம்ம சொல்ல வரோம். எல்லாமே டைம், அதாவது செலவு பண்ணலாம், எப்பயாவது செலவு பண்ணலாம். செலவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதைத்தான் வந்து நேரத்துலையும் நம்ம செய்யலாம். டைமை வேஸ்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் செய்யலாம். ஆனால் வேஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆயா நண்பர்களே, நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணணுமோ, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம டயத்தை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கற்றுக்கிறாங்க, அதைத்தான் நம்ம செய்யணும். நம்மளோட நிறைய பழக்க வழக்கங்கள் அது ஒரே மாதிரி போகிற ஒரு கேள்வியே கேட்காம போகிறதுனால அது சரி தப்புன்னு கூட தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எக்ஸாம்பிள் காலையில் எழுந்திரிக்கிறோம், ஒரு டீ குடிக்கிறோம், ஃபோனை பார்க்குறோம், 1 மணி நேரம் ஆயிடுது. இதே மாதிரி எந்த ஒரு பழக்க வழக்கமுமே நம்ம டெய்லி செய்யறதுனால தப்பு இல்லைன்னு ஆயிடுது. அதனால நீங்கள் செய்கிற ஒரு வேலையை, உங்கள் பழக்கத்தை முதல்ல நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. இதை வந்து ரைட்டா, இது தப்பா, இதனால் நமக்கு என்ன கிடைக்குது, இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஒரு கரெக்டான பதில், அடுத்து நம்ம என்ன செய்யணுன்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். ஆயால் நண்பர்களே, உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். எங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என நம் நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அனைவரும் இணைந்து கை கொடுப்போம். நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். உணவு மற்றும்